and their types என்ன சொல்லி பார்க்க போறோம். Vitamins are medicine for not sitting sick and going back to heaven yet. Okay, vitamins என்ன அப்படி சொல்லி definition பார்ப்போம். Vitamin is an organic molecule that is on essential micronutrients which an organism need to small quantities of proper functioning and metabolism. அதாவது vitamins வந்து ஒரு micronutrients அப்படி சொல்லி சொல்றோம். இதுல two types of vitamins வந்து இருக்கு. ஒன்னு என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது fat soluble vitamins, இன்னொன்னு என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது water soluble vitamins அப்படி சொல்லி சொல்றோம். இப்போ வாட்டர் soluble விட்டமின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் a travel free through the body. இது வந்து டிராவல் வந்து கொஞ்சம் நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதான் கொடுத்திருக்காங்க travel freely through the body and excess amount usually are excreted by the kidney அப்படி சொல்லி சொல்றோம். அதாவது இது வந்து எக்ஸஸா என்ன செய்யும் அப்படின்னா நம்ம கிட்னில வந்து ஜெனரேட் ஆகும், செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து fat soluble விட்டமின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it is a stored in body cells. இது நார்மலாவே நம்ம பாடியில உள்ள செல்ஸ்ல என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த fat soluble விட்டமின்ஸ் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். It's not excreted and easily for water soluble vitamins அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வாட்டர் soluble vitamins இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விட்டமின்ஸ் வந்து B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வாட்டர் soluble vitamins அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது போக விட்டமின் C அப்படிங்கிறதும் எதுக்கு கீழ வரும் அப்படின்னா வாட்டர் soluble vitamins கீழ வரும். fat soluble vitamins என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது fat soluble vitamins A D E K இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா fat soluble vitamins அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் ஒரு 3 வகையா கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நியூட்ரியன்ட் அப்படினா நம்ம விட்டமின்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படினா நியூட்ரியன்ட் அப்படி சொல்றோம். அதுக்குரிய ஃபங்க்ஷன், அதுக்குரிய சோர்ஸ். ஃபங்க்ஷன் அப்படி சொல்லும்போது நம்ம பாடியில அந்த விட்டமின்ஸ் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, சோர்ஸ்னா அதுக்குரிய வளங்கள் எங்க இருந்தெல்லாம் நமக்கு வந்து விட்டமின்ஸ் கிடைக்குது அதை தான் என்ன சொல்றோம் அப்படினா சோர்சஸ் அப்படி சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விட்டமின் B1. விட்டமின் B1 அதுக்குரிய ஃபங்க்ஷன் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது பார்ட்ஸ் ஆன் enzyme needed for energy metabolism. அதாவது ஒரு எனர்ஜி வந்து மெட்டபாலைஸ் ஆகணும் நம்ம பாடியில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல விட்டமின் B1 அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அது போக நம்மளோட நரம்பு செல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து B1 காம்ப்ளெக்ஸ் வந்து தேவைப்படுது. B1 அப்படிங்கிறது தேவைப்படுது. இதுக்குரிய சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ரிச்டு பிரெட்ஸ்ல இருக்கு, சீரியல்ஸ்ல இருக்கு, லெக்யூம்ஸ்ல இருக்கு, நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விட்டமின் B1 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து விட்டமின் B2 எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதே சேம் ஒரு மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு இந்த விட்டமின் B2 தேவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரோட்டீன் மெட்டபாலிசமா இருக்கட்டும் இல்ல எனர்ஜி மெட்டபாலிசம் என்னவானாலும் இருக்கட்டும் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த விட்டமின் B2 அப்படிங்கிறது தேவைப்படும். நார்மலா நம்ம பார்க்கிறதுக்கு இந்த B2 காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான இதா இருக்கு. அதான் கொடுத்திருக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார் நார்மல் விஷன் அண்ட் ஸ்கின் ஹெல்த். நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தா இருக்கிறதுக்கும் முக்கிய ஃபங்க்ஷனா இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விட்டமின் B2 அப்படின்னு சொல்றோம். இது எதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், லீஃபி கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே இந்த விட்டமின் B2 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது விட்டமின் C. விட்டமின் Cல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேம் இதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா பார்ட் ஆஃப் an enzyme needed for புரோட்டீன் மெட்டபாலிசத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த விட்டமின் C அப்படிங்கிறது தேவைப்படுது. அது போக நம்மளோட ஹியூமன் ஹெல்த் சிஸ்டம் வந்து ஹெல்த்தா இருக்கிறதுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த விட்டமின் C அப்படிங்கிறது தேவைப்படுது. எது எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விட்டமின் C வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அப்புறம் டொமேட்டோஸ், அப்புறம் பெப்பர்ஸ் இது எல்லாத்துலயுமே இதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த விட்டமின் C இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது fat soluble vitamins என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விட்டமின் A D E K இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது fat soluble vitamins அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விட்டமின் A D K அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எழுதி போட்டிருக்கேன். A வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் நீடட் ஃபார் விஷன் பார்க்கிறதுக்கு, அப்புறம் ஸ்கின் வந்து ஹெல்த்தா இருக்கிறதுக்கும், டூத் நம்மளோட பல்லு வந்து நல்ல growth ஆகிறதுக்கும், அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம் வந்து நல்ல ஹெல்த்தா இருக்கிறதுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா விட்டமின் A வந்து தேவைப்படுது. இது எதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீஸ்ல, அதாவது மெயினா இது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அனிமல் சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. சீஸ்ல, கிரீம்ல, பட்டர்ஸ்ல, அப்புறம் எக் அண்ட் லிவர் இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா விட்டமின் A இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது போக விட்டமின் D எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து விட்டமின் D வந்து ஒரு கால்சியம்
அதாவது இட்ஸ் நீட் ஃபார் ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் ஸ்டோர்ட் இன் போன். அதாவது கால்சியம் மெட்டீரியல், கால்சியம் காம்பவுண்ட் வந்து நம்ம போன்ல வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு இந்த விட்டமின் டி வந்து ஹெல்ப் பண்ணுது. இது எதுலாம் இருக்குன்னு பார்க்கும்போது எக் யாக்ஸ், லிவர், ஃபேட்டி ஃபிஷ் அண்ட் சன்லைட். நம்ம சன்லைட்ல இருந்து டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகிற சன்லைட்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விட்டமின் டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து விட்டமின் கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் நீடட் ப்ராப்பர் ஃபார் blood clotting. blood வந்து கிளாட் ஆகிறதுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த விட்டமின் கே வந்து யூஸ் ஆகுது. இது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லீஃபி கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா இந்த விட்டமின் கே இருக்கு. இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இதுலயுமே நான் ஒரு சில விட்டமின்ஸ் வந்து மெயினா சொல்லிருக்க மாட்டேன். அது தெரியாத விட்டமின்ஸ் எல்லாத்தையும் நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.